ஹலோ சொல்லு ரமேஷ். ஓ இன்சு எங்கே இருக்க? முக்கியமான ரவுண்ட்ஸில் இருக்கேன், என்னன்னு சொல்லு. நீ எந்த கிரவுண்டில் எத்தனாவது ரவுண்டில் இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் என்கிட்ட விடாது. நான் சொல்கிறது முக்கியமாக கவனி. இன்னைக்கு உன் ஏரியாவில் தான் எங்களுக்கு வேலை. உன் ஆளுங்க ஒருத்தங்க கூட அங்கே எட்டி பார்க்கக்கூடாது, புரியுதா? இல்லை ரமேஷ், அது வந்து இன்சு ஸ்டேஷனுக்கு ஆல்ரெடி பேமெண்ட் போயிடுச்சு. அப்போ சரி, நீ உன் வேலையை பாரு. கம்ப்ளைண்ட் ஆகும் வாங்கிண்ணா, இந்த விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேண்ணா. அண்ணா விட்டுங்கண்ணா, வீட்டுண்ணா அண்ணா அண்ணா தூக்கி நிறுத்துங்கடா அவனை. உங்க 2 பேருக்கு அவ்வளோ அதுப்பா? சும்மா இருக்க முடியல, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஊரை திருத்த போறீங்களோ? எவன் எதை வாங்கி தின்னா உங்களுக்கு என்னடா? வாங்கி திங்கிறவனே மூடிக்கிட்டு போறான், உங்களுக்கு என்னடா? விக்கிற நாயே, பொருளை வாங்கணுமா வித்தோமான்னு இல்லாம அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற நீ. அண்ணனுக்கும் தம்பிக்கும் அவ்வளவு அதுப்பா? பொருளை வாங்கணுமா வித்தோமா, லாபத்தை எடுத்துட்டு போய் பொண்டாட்டி மடியில கொட்டிட்டு குஜாலா இருந்தோமான்னு இல்லாம அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற. தூக்குடா அவனை, தூக்கி நிறுத்துங்கடா. அடுத்து அண்ணன்ட்ட தாண்டா போறேன். ஹலோ சொல்லுண்ணா. ஏய் வினோத், எங்கடா இருக்க? ஏண்ணா? டேய் குமார் ஆளுக்கு நீ இருக்கிற தெரிஞ்சு போச்சுடா. அங்கதான் வந்துட்டு இருக்காங்க, நீ உடனே அங்க நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறோம்னு சொல்லிட்டோமேண்ணா, அப்புறம் ஏன்னா எங்களை துரத்துறாங்க? டேய் பேசுறதுக்குள்ள நேரம் இல்லடா, உன் தம்பியை போட்டாங்கடா, இங்க இருந்து உடனே கிளம்புடா. அண்ணா என்னண்ணா சொல்கிறேன்? டேய் புரிஞ்சுக்கடா, உன் ஃப்ரெண்டு அடி தாங்க முடியாம நீ இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தான்டா. டேய் சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புடா. விட்டுருண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா விட்டுருண்ணா. குமாரன் பத்தி உனக்கு தெரியாது? தெரிஞ்ச நீயும் தம்பியும் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. தூக்கி போடுறான். இவ்வளவு தைரியம் உங்களுக்கு? ஏண்டா எங்க இருந்தோ வந்து எங்க ஊர்ல கெத்து காட்டுற போறம்போக்கு நாயே. உன்னை அறுத்து போடுறதுல இனிமே எவனுக்கு என் அண்ணன் பேரை கேட்ட நடுங்கணும்டா.
அண்ணா, சார் 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 காப்பாத்துங்க டேய், சார் ஏன் மரவா வச்சு செய்யுங்கடா? நடுரோட்ல செஞ்சு ஏன் தாலியா இருக்கவா? சார் காப்பாத்துங்க சார் 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 பக்கத்துல பேக்கரியில வெயிட் பண்றேன். சீக்கிரம் முடிச்சிட்டு வா. என்னை கொல்ல பாக்குறாங்க. சரி, போங்க, வரேன். சார் காப்பாத்துங்க சார். அண்ணா அண்ணா நான் ஏய், காப்பாத்து வாபஸ் அவனை வாங்கிக்கிறேன். தூக்கிட்டு போங்கடா. என்னை காப்பாத்துங்க வண்டி சார். ஏறியா? பேசி காப்பாத்துங்க சார். என்னை கொல்ல பாக்குறாங்க சார். காப்பாத்துங்க சார். என் உயிரை காப்பாத்துங்க சார். என் யோ, தம்பியை வேற கொல்ல வண்டி ஏறியான்னு சொல்றேன்ல. பாக்குறாங்க சார். மாசம் மாசம்னு பார்த்து. நான் மாட்டிக்கிட்டேன் சார் உங்ககிட்ட. சார் 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 காப்பாத்துங்க சார். நான் வேணாம்ல. சார் சார் காப்பாத்துங்க சார். சார் விட்டுட்டு போய் சார். ஐயோ அம்மா ஐயோ ஐயோ அம்மா காப்பாத்துங்க. அம்மா காப்பாத்துங்க. உன் டீ சொல்லுங்க. ஐயா பக்கத்தில் போயிட்டு வரேன். அண்ணா, நான் ஊருக்கே போயிடுறேன். உன்னை பத்தி கம்ப்ளைண்ட்லாம் எடுக்கிறேன். ஏய், தூக்கி போடுறா. என்ன மன்னிச்சிருண்ணா, நான் தெரியாம உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஒழுங்கா சொல்கிறேன் கேளுங்க. தப்பு பண்ணுறீங்க. போலீஸ் கேளுங்க. சொல்கிறேன் அவனை விட்டுருங்கடா. ஏய், நான் சொல்கிறேன் கேளுங்க. சொல்கிறேன்ல. நீ வா. யோ இன்சு, என்ன பின்னாடி ஆளை விட்டு வேலை பார்க்குறியா? ஒழுங்கா அவனை என் கையில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. அந்த கான்ஸ்டபிள் மட்டும் என் கையில் மாட்டினா. டேய், வேகமா போடா. என் தம்பியை கொண்டுட்டாங்க சார். என் குடும்பத்துக்கு நான் மட்டும்தான் சார். வெளியூர்லேருந்து வந்து கறிக்கடை போட்டு வைத்த கழுவிட்டு இருக்கோம் சார். அதுல மண்ணள்ளி போடுற மாதிரி 10 நாளைக்கு முன்னாடி அறுத்து கெட்டு போன கோழி எல்லாம் ஐஸ் பேக்கெட்ல போட்டு கொண்டு வந்து கொடுத்து விற்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க சார். அதை எப்படி சார் விற்க முடியும்? நம்ம நம்பி தானே சார் கறி வாங்குறாங்க. சாப்பிட்ற பொருளை எப்படி சார் 2 கிலோ 80 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லி அதையும் வாங்கி விற்கிறாங்க சார். விலை கம்மியாக கிடைக்குதுன்னு அதை வாங்கி சாப்பிட்டா
சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும் சார், ஆபத்தாயிரும் சார். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸில் எத்தனையோ தடவை கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றும் நடக்கலை சார். அதனால தான் சார் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் உங்கள் இன்ஸ்பெக்டரும் அவங்க ஆளுங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். அவரே எங்களை காட்டி கொடுத்துட்டாரு சார். என் தம்பியை கொண்டுட்டாங்க சார், கொண்டுட்டாங்க சார். எங்க அம்மா கிட்ட நான் என்ன சார் சொல்றேன்? என்னை எங்க ஊருக்கு பஸ் ஏற்றி அமுச்சு விட்ருங்க சார். நான் எங்க அம்மா கிட்டே போயிடுறேன் சார். ராஜா அங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? சூத்த கழுவு போறேன் நான் புடிங்கிட்டா இருக்கிறேன். தேவையில்லாத வேலை பார்க்குற ராஜா. ஒழுங்கா அவனை குமார் ஆளுங்கள்ட்ட ஒப்படைச்சிரு. அதுதான் உனக்கும் உன் வேலைக்கு நல்லது. புரியுதா? வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். என்னை பஸ் ஏற்றி விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். உங்களை அண்ணன் நினச்சி கேட்குறேன் சார். அவங்கள்ட்ட என்னை விட்டுறாங்க சார், என்னை கொண்டுருவாங்க சார். என்னை பஸ் ஏற்றி விட்டுருங்க சார். நான் எங்க அம்மாட்டே போயிடுறேன் சார். கேக்குதா? அங்க இருந்து அவனை கூட்டு வாயா. ராஜா சொல்றத கேளு. உனக்கு வேலை முக்கியமா அவன் முக்கியமா? சார் சொல்ற விஷயம் ஏதோ பெரிய இஷ்யூ மாதிரி இருக்கு சார். பாத்துக்க ராஜா, நீ பண்றது சரியில்லை. ஒழுங்கா அவனை கூட்டிட்டு வா, ஏதாலும் பேசி தீர்த்துக்கலாம். ரொம்ப மோசமானவங்க ராஜா. உன் வேலையை காப்பாத்திக்க, புரியுதா? சார் பாவம் சார், இவனை அவங்கள்ட்ட விட்டா கொன்றுவானுங்க சார். ஆல்ரெடி அவன் தம்பியை போட்டானுங்க சார். ஏய் போலீஸு, அவனை நீ என்கிட்ட இருந்து காப்பாத்திடுவ. குமாரனை பகைச்சிக்கிட்டு இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்துருவ, இல்ல உயிரோட தான் இருந்துருவியா? இப்பவே அவனை நீங்க கூட்டிட்டு வர. இல்ல ஏய் இன்சு, இந்த போலீஸ் எந்த ஊரு? திருச்சி பக்கம். அட்ரஸ் கேட்டா கொடுப்பல்ல? தரேன். கேட்டல்ல? 10 நிமிஷம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள அவனை இங்க கூட்டிட்டு வர. இல்ல 10 நிமிஷத்துல ஓ வீட்டுல ஆள இருக்க வேண்டாம். ஓத்தா பணவை. டேய் போடா. இல்லடா, இவனை விடுறா. ஃபர்ஸ்ட் அவனை போடுறா. அந்த பயத்துல அவன் சாகணும். ஐயா ரமேஷ் தான் வந்துட்டான்ல, அவனை விட்டுரு. இவனை என்ன வேணாலும் ஓ செஞ்சு. இன்சு, நீங்க இருந்து கிளம்பு. எனக்கு அவனும் ஒண்ணுதான் இவனும் ஒண்ணுதான். என்ன கேம் விளாடுறியா? உனக்கு வர வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன் கரெக்டா வந்துருச்சுல, கிளம்பு. வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். இந்த பயந்தாங்குழி போலீஸ் முன்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா அவன் உன்னை காப்பாத்திடுவானா? இப்ப காப்பாத்த சொல்றா, காப்பாத்த சொல்றா. சார் சார் காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். சார் கத்தி எடுக்கிறேன் சார், காப்பாத்துங்க சார். சார் காப்பாத்துங்க சார். சார் சார் காப்பாத்துங்க சார். சார் காப்பாத்துங்க சார். சார் சார் அண்ணா வண்டி எடுங்க. சார் 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 போயிடாதீங்க சார். சார் சார் போயிடாதீங்க சார். எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். சாப்பாருங்க சார், கொண்டுடுவாங்க சார் எங்களை. சார் எங்கள் 2 பேரையும் காப்பாத்துங்க சார், கொண்டுடுவாங்க சார்.